Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட். ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட் வந்து யூஸ்வலாக சிஆர்டி மானிட்டரில் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடுக்கு உண்டான அதர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் ரைட்டிங் டிஸ்பிளே, கேலிகிராஃபிக் டிஸ்பிளே, வெக்டர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடுக்கு உண்டான அதர் நேம்ஸ் தான். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஸ்டர் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் லைனில் ஃபஸ்ட்டு பிக்சல் ஆரம்பித்து எல்லா ஸ்கேன் லைன்லையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பிக்சல் முடிச்சுட்டு திரும்ப எகெயின் வந்து டாப் லெஃப்ட் கார்னருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரான் பீம் வந்து பாஸ் ஆகும் ராஸ்டர் ஸ்கேன் மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் பீம் வந்து என்டையர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக பாஸ் ஆக வேண்டியது இல்லை. அதாவது பிக்சர் காம்போனன்ட்ஸ் அல்லது அந்த லைன் செக்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த பிளேஸில் மட்டும் எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீமை நம்ம பாஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் எலக்ட்ரான் கன்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் பீம் அந்த லைன் செக்மெண்ட்ஸில் மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணாவே போதும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸ்லேயும் எல்லா பார்ட்லேயும் வந்து நம்ம எலக்ட்ரான் பீமை பாஸ் பண்ணாமல் செலக்டிவ் பார்ட் அல்லது ரேண்டமாக வந்து காம்போனன்ட்ஸ் பிக்சர் காம்போனன்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் நம்ம அதை ட்ரா பண்ணால் போதும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட் அப்படிங்கிறது. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. அதாவது ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் லைன் செக்மெண்ட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். செகண்ட் லைன் செக்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கே முடியும். தேர்ட் லைன் செக்மெண்ட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு இந்த 4 டயக்ராமில் காமிச்சிருப்பாங்க. எங்கே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் இருக்கும். ஃபஸ்ட் லைன் செக்மெண்ட் முடிஞ்சிச்சு, அப்புறம் செகண்ட் லைன் செக்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து தேர்ட் லைன் செக்மெண்ட்டோடைய ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து என்டையர் 3 லைன் செக்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு, ஒரு ட்ரையாங்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணும்போதும் இந்த 3 லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது. ஸோ இதனால தான் வந்து இந்த ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடுக்கு வந்து இந்த பேர் வந்துச்சு, ஸ்ட்ரோக் ரைட்டிங் டிஸ்பிளே இல்லைன்னா காலிகிராஃபிக் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இந்த பேர் வந்துச்சு. ஸோ ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் லைன் ட்ராயிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் பீம் வந்து என்டையர் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக பாஸ் ஆகிறதுக்கு பதிலாக அந்த லைன் செக்மெண்ட்ஸில் மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிக்சர் டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பஃபரில் ஸ்டோர் பண்ணும்போது செட் ஆஃப் லைன் ட்ராயிங் கமெண்ட்ஸாக தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். எத்தனை லைன் இருக்குது அந்த ட்ராயிங்கில் அல்லது அந்த பிக்சரில் எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரேம் பஃபருக்கு இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் பஃபர் வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் டிஸ்பிளே ஃபைல், டிஸ்பிளே ப்ரோக்ராம், டிஸ்பிளே லிஸ்ட், ரெஃப்ரெஷ் பஃபர், இது எல்லாமே வந்து ஃப்ரேம் பஃபருக்கு உண்டான அதர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடுக்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஆர்டி மானிட்டர்ஸ் அப்புறம் பென் பிளாட்டர் அப்படிங்கிறது. சிஆர்டி மானிட்டர்ஸில் வந்து ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பென் பிளாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் காப்பி அவுட்புட் டிவைஸ். இந்த கிராஃபிக்ஸ் பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ அது வந்து இந்த ஆர்கிடெக்சரல் டிராயிங்ஸ்லாம் வரைகிறதுக்கு உண்டான ஒரு டிவைஸ். ஸோ அது கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் அது. ஸோ இது வந்து ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தடுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லைன் காம்போனன்ட்ஸை மட்டும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து 30 to 60 times per second. ஸோ லைன் காம்போனன்ட்ஸ் வந்து 30லேருந்து 60 டைமுக்குள்ளே நம்ம அந்த லைன் காம்போனன்ட்ஸை திரும்ப ரீட்ரா பண்ணால் போதும். அதாவது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்டையர் ஸ்க்ரீனை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டியதில்லை. இந்த பிக்சர் காம்போனன்ட்ஸ் அல்லது அந்த லைன் செக்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் நம்ம 30லேருந்து 60 டைம்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு செகண்டுக்கு 60 டைம்ஸ் வரைக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மெத்தடில் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையர் ரெசல்யூஷன், அதாவது ராஸ்டர் ஸ்கேன் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ரெசல்யூஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த எலக்ட்ரான் பீம் வந்து டைரெக்டாக அந்த லைன் பாத்தில் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த லைனோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரேண்டம் ஸ்கேன் டிஸ்பிளே மெத்தட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டிஸ்பிளே த ரியலிஸ்டிக் இமேஜஸ் அல்லது அந்த லைன் டிராயிங் காம்போனன்ட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இமேஜஸ் அல்லது இந்த நேச்சுரல் சீன்ஸ் அந்த மாதிரியான இமேஜஸ், ரியலிஸ்டிக் இமேஜஸில் வந்து நம்ம இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டிஸ்பிளேயிங் த ரியலிஸ்டிக் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்க்யூ.